திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக்கப்படுகிறாரா துரைமுருகன்? புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறாரா உதயநிதி? இந்த செய்தியோட பின்னணி குறித்து தான் இன்று விரிவாக அலசப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். அதாவது குறிப்பாக திமுகவில் அதிகாரமிக்க பதவி அப்படின்னா தலைவர் பதவி, அதற்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவி தான் மிக அதிகாரமிக்க பதவிகளாக திமுகவில் இருக்குது. இந்த பதவியில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா கலைஞர் கருணாநிதியினுடைய காலத்தில் அவர் தலைவராகவும், அவருடைய நண்பர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு வந்தனர் என்பதையும் எல்லோரும் அறிவார்கள். பொதுவாக தலைவர் பதவி அதிகாரமிக்கதாக இருந்தால் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு இன்று பிரத்யேகமாக சில அதிகாரங்கள் உண்டு. குறிப்பாக திமுகவில் செயற்குழு, புதுக்குழு இதை கூட்டுவதற்கு, அதனுடைய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு இது எல்லாமே பொதுச் செயலாளருடைய பேரில் தான் அறிக்கை வரும். அதே போல யாராவது கட்சியில் சேர்க்கப்பட்டாலோ இல்லை நீக்கப்பட்டாலோ அது குறித்த அறிக்கையும் பொதுச் செயலாளர் அவர்களுடைய பேரில் தான் வெளியாகும். குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய மகன் மு.க. அழகிரி அவர்களுடைய பதவி நீக்கப்பட்ட போது அதனுடைய அறிக்கையை வெளியிட்டதே அப்போதைய பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு தான் பொதுச் செயலாளர் பதவி. அன்பழகனுடைய மறைவுக்கு பிறகு அந்த பதவிக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியரில் துரைமுருகன் அவர்கள் தான் கலைஞர் காலத்திலிருந்து இருக்கிறதுனால அவருக்கு அந்த பதவியை வழங்கியிருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக துரைமுருகன் அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதாகவும், நிறைய முரண்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த அதிருப்தி கடும் கோபமாகவும் மாறி இப்போ அவருடைய பதவிக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நாம் விசாரித்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவரே பதவியிலிருந்து விலகுவார், அதாவது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் அல்லது நீக்கப்படுவார். அதற்கு பிறகு அந்த பதவியில் புதிதாக ஒரு ஆள் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் யார் அப்படிங்கிறது குறித்து ஒரு வாரமாக யாரை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அமைச்சர் துரைமுருகனுக்கு பதிலாக டி.ஆர். பாலு அவர்களை, இப்போது பொருளாளராக இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியும், பொருளாளராக மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு பொருளாளர் பதவியும் வழங்கப்படலாம் அப்படின்னு தான் ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் திடீர்னு சில திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு. அதாவது திடீர்னு இந்த பதவிக்கு, பொதுச் செயலாளர் பதவிக்கு உதயநிதி அவர்களையே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமை, அதாவது குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் கட்சியில் ரொம்ப மூத்த ஒரு தலைவர், அவருக்கென்று நீண்ட வரலாறு இருக்கிறது. எல்லாமே இருந்தாலும் கருணாநிதி காலத்தில் அன்பழகனும் கருணாநிதி அவர்களும் செயல்பட்டது போல இவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக செயல்படவில்லை என்பதைத்தான் சமீப கால செய்திகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க தன்னுடைய மகன், அதாவது இளைஞரணி செயலாளராகவும் துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய அவர்களிடம் தான் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறார். எதையுமே துரைமுருகனுக்கு சொல்றதில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த கோபத்துக்கு காரணம், இந்த அதிருப்திக்கு காரணம் அப்படின்னா, மூத்த தலைவர் என்ற ஒரு காரணத்திற்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கியதோடு முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு மிக முக்கியமான ஒரு துறையை, கனிம வளத்துறையை துரைமுருகன் அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அவர் அந்த துறையை வழங்கும் போதே இந்த துறையில் எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது, இதனால் கட்சிக்கு அவப்பெயரோ எதுவுமே ஏற்படக்கூடாது என்று சொல்லி ஒரு நிர்பந்தத்தோட, ஒரு வேண்டுகோளோட தான் அந்த துறையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இருந்தாலும் அதில் மணல் குவாரிகள், கனிம வளங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வெளியில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் மட்டுமல்ல கட்சிக்கும் அவப்பெயரை தேடித்தரும் வகையில் துரைமுருகன் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்ததால் அவருக்கு மிகவும் அதிருப்தி ஏற்பட்டதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சீனியராக இருக்கிறதுனால எப்படி அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிறது அப்படின்னு தெரியாமல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போது தன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டதாகவும் சொன்னாங்க. அதன் பிறகுதான் கனிம வளத்துறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு நீர்வளத்துறைக்கு மாற்றப்பட்டாங்க. கனிம வளத்துறையை கம்பேர் பண்ணும்போது நீர்வளத்துறையில் பெரிய ஒன்றுமில்லாத ஒரு துறை அப்படின்னு தான் சொல்லணும். அதை கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒரு துறைக்கு அவர் மாற்றப்படும் போதே அவருடைய முக்கியத்துவம் குறைந்து வருகிறது அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. நாளடைவில் எந்த ஒரு கூட்டமோ முக்கியமான செயல்பாடுகளுக்கோ துரைமுருகன் அவர்களுக்கு அதற்கான அழைப்பு அப்படிங்கிறது முறைப்படி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதை மெல்ல மெல்ல துரைமுருகன் அவர்களுக்கும் இந்த அதிருப்தியை புரிய வைக்கிற மாதிரி கட்சியினுடைய தலைமை நடந்துகிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் அவருடைய போக்கிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் அவரும் செயல்படுத்தலை அப்படின்றாங்க. குறிப்பாக
அண்மையில இந்த உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஆலோசனை கூட்டம்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒன் டு ஒன் எல்லா கட்சி நிர்வாகிகளையும், அதாவது கீழ் மட்டத்துல இருந்தே கிளை செயலாளர் வரைக்கும் கூட அவர் சந்திக்கிறதாலாம் இப்போ சொல்றாங்க. அந்த அளவுக்கு எங்கெல்லாம் தொகுதி வீக்கா இருக்கோ அங்கிருந்து வரக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயம் குறித்து மருமகன் சபரீசன் அவர்கள், முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் துரைமுருகன்கிட்ட சில தகவல்களை சொன்னதாகும். அதாவது நீங்கள் ஒரு மூத்தவர், அனுபவசாலி, நீங்களும் கொஞ்சம் கட்சி பணிகளை எல்லாம் பார்த்தா தலைவர் அவர்களுக்கு கொஞ்சம் சுமை குறையும் அல்லவா, அந்த மாதிரிலாம் சொன்னதாகவும், அதற்கு துரைமுருகன் அவர்கள் இப்போது கூட முக்கியமான ஆலோசனை கூட்டம்லாம் நடத்துறீங்க, உடன்பிறப்பே வானலாம் எனக்கு முறைப்படி அழைப்பாக கொடுத்தீங்க, எந்த விஷயத்துக்கு என்னவன்ட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவருடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. இதனை அடுத்து தான் சரி இதற்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா துரைமுருகனால் கட்சிக்கு இப்போது எந்த ஒரு அவர்னால ஒரு வளர்ச்சியோ, அவர்னால ஒரு சாதகமான ஒரு சூழலோ இருக்கிறதா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குறிப்பாக அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கட்டும், அவருடைய பக்கத்து மாவட்டங்களா இருக்கட்டும், இல்ல அவருடைய அவருக்கு நிகரான சீனியர் தலைவர்கள்ட்டயோ எல்லார்கிட்டயுமே அவரோட ஒரு மோதல் போக்கே இருக்கிறதா சொல்றாங்க. அதனால எப்படியாவது அது மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தினருக்கு கூட துரைமுருகன் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் வருத்தத்தையும், அதிருப்தியையும் அளிக்கிறதா சொன்னாங்க. அந்த அதிருப்தி இன்னைக்கு கோபமா மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படியாவது அவர் கட்சி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டு, அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். அவர் ஒரு மேடையில பேசும்போதே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார், எனக்கு வந்து பாலு வந்து வாடா போடான்ற அளவுக்கு நண்பு அப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு. ஸோ எப்படி கலைஞர் அவர்களுக்கு அன்பழகன் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு உற்ற நண்பராக, உயிர் நண்பராக இருந்தாரோ, அதுபோல ஒரு தனக்கு ஒரு உயிர் நண்பனாக இருக்கிற ஒருத்தரை அந்த பதவியில வச்சுக்கிட்டா அது தனக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கட்சிக்கு நல்ல ஒரு முடிவுகளை, ஆலோசனைகளை வழங்குறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரும்பினதாகவும் சொல்றாங்க. அதனால பொருளாளர் பதவியிலிருந்து அவருக்கு ப்ரமோஷனா பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற ஆலோசனையும் கட்சி தலைமையில் போயிட்டு இருக்கா. ஸோ அவரை இப்போ பொதுச் செயலாளராக நியமித்தா அடுத்து அந்த பொருளாளர் பதவிக்கு யாராவது வரணும் இல்லையா, அப்போ மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுவுக்கு அவரை வந்து கொடுக்கலாம், அந்த பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்களாம். இதில் திடீர்னு என்ன அப்படின்னா, டி.ஆர். பாலு அவர்களுக்கு இப்பொழுதுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தா அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட சில குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் கட்சி ரீதியாகவும் வரலாம், அதிருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய மகன் டி.ஆர்.பி. ராஜா அவர்களுக்கு அவருடைய ஐடி விங்கில் செக்ரட்டரியாக இருக்கார். குறிப்பாக திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளராக பதவி கொடுத்துருந்தாங்க. அவருக்கு இப்போ தொழில்துறை அமைச்சராகவும், தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராகவும் அவர் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டால் டி.ஆர். பாலுவனுடைய குடும்பத்துக்கு அதீத முக்கியத்துவம் வழங்கப்படுவதா மற்ற சீனியர்ஸ் எல்லாம் அதில் வருத்தமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலையும் இப்போது ரொம்ப பலகீனமாக இருக்குது. அதனால டி.ஆர். பாலுவுக்கு பதிலாக வேற யாரை போடலாம் அப்படின்னு யோசனையில் இருந்தபோது, நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மதுரை பொதுக்குழுவிலேயே இந்த விஷயம் நடக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் அவர்களை விடுவிக்கப்பட்டு அந்த பதவிக்கு உதயநிதி அவர்கள் கூட நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதை உறுதியாக நம்ம பொதுச் செயலாளர் பதவி அப்படின்னு சொல்லணும்னா கூட அது இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். உதயநிதி அவர்களுக்கும் கட்சியில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்படணும் அப்படின்றது தான் அவர் அன்றும் எதிர்பார்த்திருந்தார். குறிப்பாக கட்சி தேர்தல் பணிகளில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அதுபோல் ஏதாவது ஒரு பதவி இருக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அன்னைக்கு அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும், அதனால தான் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் வெளியில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் கட்சி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெளிப்படுத்தியிருந்தோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களுக்கும் இதில் ஒரு மன வருத்தம் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இப்பொழுது அந்த பதவிக்கு தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனால் ஏற்கனவே மனக்கசப்பில் இருந்த உதயநிதி அவர்கள் உற்சாகமாக கட்சி வேலையை தொடங்குவார். ஏன்னா கட்சிக்குள்ளே மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி அவர்கள் தான் அப்படிங்கிறது கட்சி தொண்டர்கள் எல்லாருக்கும், நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தெரியும். ஸோ உதயநிதியினுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு பணிபுரிவாங்க. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு உதயநிதி அவர்களுக்கும் இப்பொழுது துணை முதல்வர் என்றால் அடுத்து முதல்வர் பதவி தான். ஸோ அதை நோக்கி போகிறதுக்கும் அதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது
செப்டம்பர் 15 இல்ல அதற்கு முன்பாகவோ உதயநிதி அவர்கள பொதுச் செயலாளரா நியமிக்கலாம் அப்படின்னு அறிவாலயம் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. ஸோ இதனால மற்ற பதவிகள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. துரைமுருகன் அவர்களுக்கு அவருடைய வயது மூப்பையும், அவருடைய உடல்நிலையும் காரணம் காட்டி அவரே ராஜினாமா கடிதத்தை குடுத்து அவரே பதவி விலகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன்.